ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, என்கிட்ட எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட 2015 இருந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி எஸ்பிஐ கார்டு. இந்த கார்டு வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கார்டு யூஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் உங்களுக்கு அந்த கார்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய லோன்ஸ் வந்து ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 2 times ஆகுது லம்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு லிமிட்டை தாண்டியும் வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கிரெடிட் கார்டு லிமிட்டை பிளாக் பண்ற மாதிரி லோன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கிரெடிட் கார்டு லிமிட்டை பிளாக் பண்ற மாதிரி ஒரு 1.88 lakhs வந்து பாத்தீங்கன்னா நான் லோன் வந்து எடுத்திருந்தேன். இந்த லோன் வந்து எனக்காக நான் எடுத்துக்கல, என்னுடைய கசின் வந்து அவங்க பிசினஸ்க்கு வந்து ரன் பண்றதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து 15 lakhs கிட்ட நான் எடுத்து கொடுத்துருந்தேன். அது இல்லாம இது அடிஷனலா கிட்டத்தட்ட அரௌண்ட் 17 lakhsக்கு ஒரு 20,000 ரூபாய் கம்மி. ஸோ கிட்டத்தட்ட 17 lakhs கிட்ட நான் லோன் வந்து போட்டு என் கசினுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சின்றதுனால நான் இது போட்டப்ப எனக்கு இந்த ஆஃபர் தான் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா என்கேஷ் இன்லைன் ஆப்ஷன். அதே போல உங்களுக்கு எஸ்பிஐ பொறுத்தவரையும் என்கேஷ் லோனும் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லிமிட்டை தாண்டி உங்களுக்கு தனியா வந்து பர்சனல் லோன் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது என்கேஷ் இன்லைன் ஆப்ஷன். அதுல எடுத்ததுனால பாத்தீங்கன்னா எனக்கு நான் எவ்வளவு லோன் எடுத்திருக்கணும் அதுக்கு அந்த ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க இல்லையா, அது பத்தாதுன்னு மாசம் மாசம் அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கு நமக்கு ஜிஎஸ்டி ஒரு 18% கட்டுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் 3 yearsக்கு நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 months அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்தது. ஸோ 3 years சூஸ் பண்ண நமக்கு வட்டி கொஞ்சம் கம்மி ஆகும், இல்லைன்னா நம்ம நிறைய வட்டி கட்டுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால என் கசினுக்கு எடுத்து கொடுத்த எல்லா லோன்ஸுமே பாத்தீங்கன்னா 2 years வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 30 months வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ 2 years எடுத்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசியில் கிரெடிட் கார்டு லிமிட்டை பிளாக் பண்ணி எடுத்து கொடுத்த அந்த லோனு. ஸோ 30 months எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா HDFCல கிரெடிட் கார்டு லிமிட்டை பிளாக் பண்ணி எடுத்து கொடுத்த லோனு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ SBIல கிரெடிட் கார்டு லிமிட்டை பிளாக் பண்ணி நான் இப்போ இந்த 1.88 lakhs வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுவுமே நான் 3 years தான் நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 3 years வந்து இந்த மாதிரி லோன்லாம் போடுறப்ப நமக்கு வட்டி கொஞ்சம் கம்மியாகும், இல்லைனா உங்களுக்கு வட்டி நிறைய கட்டுற மாதிரி வரும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த பேங்க்ல நம்ம எடுக்கிறப்ப 1.25 ரூபாய் வட்டியில இருந்து மிஞ்சி போன 1 ரூபாய் வட்டி தாங்க விழுது. அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட்டாலும். ஸோ 16% போட்டாலும் அப்படிதான் இருக்குது, 19% போட்டாலும் அப்படிதான் இருக்கு, 21.5% போட்டாலுமே நமக்கு வந்து 1.25 ரூபாய் வட்டி தாங்க விழுது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து நீங்க எவ்வளவு கட்டுறீங்க அதுல எவ்வளவு வட்டின்னு பார்க்கணும். அந்த காசு ட்ரஸ்ட் ப்ராசஸிங் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்துட்டு டிவைடட் பை அந்த 36 months போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 1.25 ரூபாய் வட்டியை தாண்டல. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு சாங்ஷன் ஆன மொத்த அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்தேன். என்னுடைய கிரெடிட் கார்டோட அந்த லிமிட் வந்து 2.25 lakhs. அதில் இந்த 1,88,250 வந்து இந்த ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 1.5 lakhs கிட்ட தேவைப்பட்டிருந்தது. அதனால அவங்க மறுபடியும் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் இது வந்து இந்த லோன் எனக்கு ஆஃபர் இருக்கு சார், நான் முழுசாக நான் போட்டு தரேன், கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது நீங்கள் இந்த கடன்ல இருந்து வெளியில வர பாருங்க, ஸோ நல்லா ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த லோன் வந்து நான் போட்டு கொடுத்தேன். ஸோ லோன் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes ப்ரொசீஜர் தான். நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இது எஸ்பிஐல நான் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே இந்த லோனுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு நான் HDFC அந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது நெஃப்ட்ல தான் ப்ராசஸ் வந்து ஆச்சு. நமக்கு ஓடிபி வந்து வருது. அந்த ஓடிபி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் 1 hourக்கு நம்ம அக்கௌண்ட்ல காசு கிரெடிட் ஆயிடும் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனாலுமே நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு 7 o'clock அந்த டைம்ல வந்து போட்டிருந்தேன். அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் ஆனது பாத்தீங்கன்னா மண்டே ஆஃப்டர்நூன்குள்ள கிரெடிட் ஆயிடுச்சு. சோ இந்த லோன் போட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். இது நான் வந்து ப்ரூஃபோட நான் வந்து இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. அதனால இந்த எஸ்பிஐல நீங்க எப்பயாவது லோன் வாங்கணும்னா கண்டிப்பா அது அடுத்த நாளே வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி தான் போடுறாங்க. இது எனக்கு தெரியாம இருந்தது. நான் யூடியூப்ல எல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருமே அந்த அளவுக்கு வந்து கரெக்டா வந்து பதிவு போடல. இப்போ நான் டைரக்டா நான் அப்ளை பண்ணி பார்த்து எனக்கு என்ன நடந்ததோ சொல்லிட்டு அதை நான் பிராக்டிகலா நான் இங்க வந்து உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்குது. இது இன்ஸ்டன்ட் லோன், எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ணாமே எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கிங் டேலே பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. சோ கிரெடிட் ஆனப்ப அந்த அமௌண்ட் முழுக்க தான் கிரெடிட் ஆகுது. கிரெடிட் ஆன உடனே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிள் வரும் இல்லையா, கிரெடிட் கார்டு டியூ கட்டுற மாதிரியே தான் அந்த எஸ்பிஐ கார்டுலயே நம்ம பேமெண்ட் வந்து பண்ணணும். எனக்கு அந்த கார்டோட அந்த பில் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் 25th கட்டுற மாதிரி வருது. எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு 8ஆம் தேதி வந்து நமக்கு பில் ஜெனரேட் ஆகும். அது போல எனக்கு பில் ஜெனரேட் ஆயிருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் மாசம் இஎம்ஐ, அந்த இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கான GST,
ஜிஎஸ்டி பிளஸ் ப்ராசஸிங் சார்ஜ், அந்த ப்ராசஸிங் சார்ஜுக்கான ஜிஎஸ்டி, இதெல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட்டுற மாதிரி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த இஎம்ஐ கட்டினா போதும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ எஸ்பிஐல இதுவரையும் நான் எப்பயுமே நான் லோன் எடுத்தது இல்லை, ஜஸ்ட் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் லோன் எடுத்ததுனால அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாமே, மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுட் யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து பெரிதும் உபயோகமா இருக்கும். அவங்களும் அவங்களோட அந்த இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது பெரிதும் உபயோகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களோட அந்த லோன் வந்து எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த ஆப் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்லயே கீழே சர்வீசஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அதுல ட்ராக் சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டைன் டேட்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகும் ப்ராசஸிங் டைம், இன் ப்ராசஸ் தான் காமிச்சது. ஆனா எனக்கு அடுத்த ஒர்க்கிங் டே, அதாவது மண்டே ஆஃப்டர்நூன் எனக்கு வந்து கிரெடிட் வந்து கொடுத்துட்டாங்க. கிரெடிட் ஆன மெசேஜ் கூட பாத்தீங்கன்னா நம்ம போன்ல கன்ஃபர்மேஷனா வருது. சோ இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. எஸ்பிஐன்றதுனால நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் போல, போன் ஏதாவது பண்ணுவாங்க, அப்படி அட்டன் பண்ண முடியாம போச்சுன்னா நமக்கு இந்த லோன் வந்து சாங்ஷன் ஆகாது அப்படியெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப வந்து ஈஸியான முறையில நம்மளுக்கு இந்த லோன் வந்து எடுத்துக்க முடியுது. சோ அதனால அதையும் நான் இங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன். சோ இந்த லோன் பாத்தீங்கன்னா நான் நைட் போட்ட உடனே அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து சக்சஸ்னு காமிக்குது. அப்படி சக்சஸ் ஆனா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டுல அந்த லிமிட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் அது எல்லாம் கூட பிளாக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த அமௌண்ட் மட்டும் தான் நம்ம கிரெடிட் கார்டுல யூஸ் பண்ற மாதிரி வரும், ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். அதனால இந்த காசு நம்ம கிரெடிட் கார்டுல பிளாக் பண்ணிட்டாங்களேன்னு பயப்பட தேவையில்லை. நம்ம கிரெடிட் கார்டுல இருக்க அந்த லிமிட்டை தான் அவங்க பிளாக் பண்ணி அதை நமக்கே வந்து லோனா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது கேஷ் வாங்க போனீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் நிறைய போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். சோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இல்லாத நேரத்தில் நமக்கு எமர்ஜென்சிக்கு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து 3% வந்து அவங்க புடிச்சுப்பாங்க, கமிஷன் புடிச்சுப்பாங்க. அதாவது ஒரு 40,000 ரூபாய் நீங்க வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்டத்தட்ட 1240 ரூபாய் கமிஷன் புடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு 40,000 ரூபாய் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் வந்து அந்த கேஷ் ஆன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு கோடம்பாக்கம்ல ஒருத்தர் கிட்ட போயிட்டு நான் வாங்கியிருந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இது பிசினஸ் மாதிரி பண்றாரு, பட் இது ஒரு விதத்துல இல்லீகல் தான். அப்படி இல்லீகலா நம்ம போய் வாங்கி அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளே நம்மளோட அக்கௌண்ட்ல இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லோன்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம இஎம்ஐ கட்டிக்கிட்டா போதும். சோ நம்ம அந்த மாதிரி கேஷ் ஆன் கார்டு போயிட்டு நம்ம வாங்குறப்ப கேஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர்ல போன் பண்ணி மல்லு கட்டி எங்களுக்கு இந்த இதை வந்து இந்த டிரான்சாக்ஷனை எனக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த இஎம்ஐ கன்வர்ஷன் சார்ஜஸ், அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், அதுக்கு ஜிஎஸ்டி, அதெல்லாம் ஏகப்பட்டது வரும். அப்படி இன்டைரக்டா போகாம டைரக்டா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருந்தா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெரிதும் உபயோகமா இருக்கும். சோ இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா எஸ்பிஐல இருந்து ஒரு கன்ஃபர்மன்ஸ் வருது. அதாவது இந்த மாதிரி இந்த காசு இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட்டாச்சு, நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்க்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, எஸ்பிஐல இருந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. வித்தின் 1 or 2 டேஸ்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு கிரெடிட் ஆகுது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. நான் நிறையவே சர்ச் பண்ணி பார்த்தேன், கஸ்டமர் கேர்க்கெல்லாம் கால் பண்ணி பார்த்தேன். எனக்கான அந்த சொல்யூஷன் வந்து யாருமே கொடுக்கல. ஆனா இப்ப நான் ரியல் டைமா நான் அப்ளை பண்ணி எனக்கு என்ன நடந்ததுன்றதை நான் இங்க தெல்ல தெளிவா நான் சொல்லியிருக்கேன். இது தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காம நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.